கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அவரது காலத்திற்கு முன்னதாக இயேசுவின் உயிர்ப்பு, அவரது விண்ணேற்றம், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதுதான் கிறிஸ்துவ ஆன்மீகமாக அவரது மாட்சிமையை கொண்டாடுகின்ற ஒரு ஆன்மீகமாக திகழ்ந்தது. இது உண்மைதான். இயேசுவின் உயிர்ப்பு தான் எல்லா விழாக்களுக்கும் உச்சமாக இருக்கின்றது. கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. அந்த உயிர்ப்பு விழாவில் இருந்துதான் மற்ற எல்லா விழாக்களும் பிறக்கின்றன. ஆனாலும் புனித பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்னதாக இயேசுவின் வாழ்விலே 2 முக்கிய நிலைகளை அழுத்தமாக கோடிட்டு காட்ட விரும்புகின்றார். ஒன்று இயேசுவினது பிறப்பு, மற்றொன்று இயேசுவினுடைய சிலுவை மரணம். இந்த 2 நிகழ்வுகளும் இயேசுவின் எளிமை, அவரது தாட்சி, இதை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதை மக்கள் மனதிலே பதிய வைக்கின்ற விதமாக இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு புனித பிரான்சிஸ் அசிசியார் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு அவரது எளிமையை வெளிப்படுத்துகின்ற விதமாக குடில் ஒன்றை தயாரித்து இயேசுவின் பிறப்பு எவ்வளவு எளிமையான ஒன்றாக இருந்தது. அசிசி நகருக்கு அருகிலே உண்மையாகவே ஒரு மாட்டு தொழுவத்தை ஒன்று ஏற்பாடு செய்து ஆடு மாடுகளை அங்கு கொண்டு வந்து நிறுத்தி, அதே போன்று அருகில் உள்ள இடையர்கள், ஆடு மேய்க்கின்றவர்கள், விவசாயிகள், அவர்களையும் ஒரு சிலரை கொண்டு வந்து இயேசுவின் திருவுருவ சுரூபத்தை அந்த குடிலிலே வைத்து வானதூதர்கள் பாடி அந்த கீதங்களை பாடி அவர் அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கண்ணால் மக்கள் பார்க்கின்ற விதமாக இப்படி குடில் ஒன்றை தயாரித்து கொண்டாடினார். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரது காலத்திலிருந்து தான் இந்த குடில் தயாரிக்கின்ற வழக்கம் நம் மத்தியிலே ஏற்பட்டது. இந்த பிறப்பின் எளிமை, இயேசுவினுடைய தாட்சி, இதை இன்னும் அழுத்தமாக சொல்லுகின்ற விதமாக ஜெருசலேம் நகரமானது மதில்களால் சூழப்பட்ட ஒரு முக்கிய நகரமாக திகழ்ந்தது. கடவுளின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. யூத மக்களின் வழிபாட்டு மையமாக திகழ்ந்தது. ஆனால் இயேசு அந்த வழிபாட்டு மையமாக திகழ்ந்த மதில்களால் சூழப்பட்ட அந்த பெரிய நகரமாக இருந்த ஜெருசலேம் நகரத்தை தன்னுடைய பிறப்பிடமாக தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக ஒரு சிறு கிராமம், ஒரு சிறிய கிராமம் பெத்லஹேம் என்ற அந்த ஊரை தேர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். அதிலும் மக்கள் அதிகம் வாழ்ந்த ஊருக்குள், விடுதிகள் நிறைந்த அந்த பகுதிக்குள் இயேசு பிறக்கவில்லை. மாறாக அந்த சிறு கிராமத்திற்கு வெளியே இருந்த மலையடிவாரத்தில் இருந்த மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறக்கின்றார். இது அவரது எளிமை, அவரது தாட்சி, இது மனிதன் மட்டில் அவர் கொண்ட அன்பினால் எடுத்து கொண்ட ஒரு நிலை என்பதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே போன்று இயேசுவின் வாழ்வை நாம் பார்க்கும்போது கூட ஜெருசலேம் நகரத்தை தனது பணித்தளமாக அவர் தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக ஏழை எளிய மக்கள் வாழுகின்ற கலிலேயா பகுதியை தனது பணித்தளமாக தேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இயேசுவின் சீடர்கள், அவர்களை நாம் பார்க்கின்ற போது அன்றைய சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களாக கருதப்பட்ட பரிசேயர்களோ, சட்ட வல்லுநர்களோ, மறைநூல் அறிஞர்களோ, இவர்களை தன்னுடைய சீடர்களாக இயேசு தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக மீனவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட வரி தண்டுவோர், இவர்களைத்தான்
இயேசு தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவர் ஏழைகள் மட்டில், எளியவர்கள் மட்டில் எப்படி நெருங்கிய ஒரு நண்பராக பழகுகின்றார். இவர் ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் நண்பன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயேசுவினுடைய பணி வாழ்வு அமைந்திருந்ததை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவிடம் காணப்பட்ட இந்த தாட்சி, எளிமை, இதை அன்னை மரியாளிடத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் அன்னை மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார். கடவுளுக்கு தகுதியாக இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை, கடவுளுக்கு தாயாக இருக்க தனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் ஒரு அடிமை என்ற அந்த தாட்சி தான் கடவுளின் மகன் அவரிடம் பிறக்க செய்கின்றது. அதுதான் அவருக்குரிய தகுதியை தருகின்றது. இந்த ஒரு மனநிலை, இயேசுவிடம் காணப்பட்ட அதே ஒரு மனநிலையை மரியாளிடத்தில் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இன்று பிறக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில், நமது இல்லத்தில், நாம் வாழுகின்ற அந்த சமுதாயத்தில் பிறக்க வேண்டுமென்றால் இந்த எளிமை, இந்த தாட்சி நம் உள்ளத்தில் இருக்கும்போது தான் அவர் நம்முடைய உள்ளத்திலும் பிறப்பார். நமது உள்ளம் அவர் பிறப்பதற்கு ஏற்ற ஒரு இல்லமாக மாற்றம் பெறும். எனவே பிறக்கும் இந்த பாலன் இயேசு அவருக்குரிய இல்லங்களாக நம்மை மாற்றிட அவரிடம் நமது விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைப்போம். அவருக்குரியவர்களாக என்றும் வாழ்வோம். அப்போது அவர் கொண்டு வந்த அந்த அமைதி, சமாதானம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் நிலைத்திருக்கும். நீடித்த ஒரு அமைதியாக, சமாதானமாக இருக்கும் என்று கூறி உங்களுக்கு மீண்டும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை லூர்து தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all a happy Christmas.